கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத வசனம் ஆதியாகமம் 41 அதிகாரம் 52 வசனம். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராஹிம் என்று பெயரிட்டான். நமது பிதாவாகிய தேவன் நம் வாழ்க்கையில் மாற்றத்தை தரும் பொருட்டு நாம் தேவனுக்கு செவி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் யோசேப்பின் அடிமைத்தன வாழ்வில் இருந்து உயர்த்தி வைக்கிறார். அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். அவன் வாழ்வில் பெருகும்படியாக அவனை ஆசீர்வதிக்கிறார். நன்மையான பல காரியங்களை செய்கிறார். ஒருவேளை நாம் இப்படி இருக்கலாம். நாம் தேவனின் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நம்மை பலுகி பெருக செய்வார். நீங்கள் சிறுமைப்பட்டிருந்த இடங்களில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். பலுகி பெருகும்படியான ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். காரணம் என்ன? அவர் யாரையும் புறம்பே தள்ளாத தேவன். அடிமையாய் இருந்த இஸ்ரவேல் மக்களை அவர் வழி நடத்தி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு கொண்டு வந்தார். நாம் ஒருபோதும் கண்ணீரோடு சிறுமைப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது என்பது தேவனின் சித்தம். எனவே தான் அவர் யோசேப்பை ஆசீர்வதித்தார். அவன் மீது பொய்யான தகவல்கள் வந்ததால் அவன் கஷ்டப்பட நேர்ந்தது. நாம் சிறுமைப்பட்ட இடத்திலே தான் தேவன் நம்மை உயர்த்த விரும்புவார். அநேகரால் உதாசீனப்படுத்தப்பட்ட இடத்தில், ஒடுக்கப்பட்ட இடத்தில், தூக்கி எறியப்பட்ட நபர்களின் கண்களுக்கு முன்பாக நம்மை சாட்சியாக வைக்கவே தேவன் விரும்புவார். இதை கேட்கிற தேவ பிள்ளைகளே, எல்லாரும் வெறுத்து விட்டார்கள், ஒதுக்கி விட்டார்கள் என நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கின்றாயோ? கர்த்தர் உன்னை நீ சிறுமைப்பட்ட அதே இடத்தில் அதே கண்களுக்கு முன் உயர்த்தி கன்மலையின் மேல் தூக்கி உன் மூலம்தான் அவருடைய நாமம் மைமைப்பட சித்தமுள்ளவராக இருக்கிறார். செய்ய வேண்டியது ஒன்று மட்டுமே. உன்னை உருவாக்கின, இதுவரை உன்னை பாதுகாத்த தேவன் மேல் வைக்கிற விசுவாசத்தில் உறுதியோடு இருக்க வேண்டும். என்னை உயர்த்துகிறவர், ஆசீர்வதிக்கிறவர் என் தேவன் இயேசு கிறிஸ்து மட்டுமே என்பதில் உறுதியாய் இருப்போம். வெறும் கையால் கடந்து போன யாக்கோபுக்கு 2 பரிவாரங்களை பெரும்படியான ஆசீர்வாதங்களை கொடுத்த தேவன் இன்று உன்னையும் ஆசீர்வதிப்பார். இதே சூழ்நிலை நமக்கும் வரலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்ததால் அவர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். சூழ்நிலைகளை மாற்றுவார், நம்மை நிலைநிறுத்துவார். ஜெபம் செய்வோம். இயேசுவே, எங்கள் சிறுமையை மாற்றி எங்களை ஆசீர்வதியும். எங்கள் போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து எங்களை பாதுகாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.